வந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள போனதுமே ரிசப்ஷன் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்களா, வெயிட்டிங் ஏரியா இருக்கா, சோ அவங்க வந்ததுமே அந்த வெயிட் ஏரியா உட்காந்துவாங்க. வந்துதான் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்களோட கோரிக்கை என்னவோ நம்ம வந்து ரிசப்ஷன்ல சொல்லுவாங்க. நம்ம பஞ்சாயத்து ஒருவேளை சீக்கிரம் நடக்குதுன்னா இந்த ஒரு சிஸ்டம் தான், வாலண்டியரிங் சிஸ்டம் தான் மற்றவங்களை விட நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஊர்ல நடக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு டீம் போய் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கிளியர் டீம். அந்த டீமோட சங்குமார் அவர் பாலார் பஞ்சாயத்துங்கிறது வந்து நமக்காக, நம்ம 18 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்காக என்ன தேவையோ அத்தனை அரசுல இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் உள்ள இருந்து கிடைக்குது. வீட்லயே வந்து வரவு செலவு கணக்கு பாக்குறோமா இல்லையா? அதே மாதிரி பஞ்சாயத்துல இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜா நம்ம வந்து பார்த்தோம். பஞ்சாயத்துல என்னென்ன நோட் புக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, அந்த நோட் புக்ஸ்ல என்னென்ன பர்பஸ், அது எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்னா யாரு அத சொல்லுங்க. ஏன் இது எல்லாத்தையும் பஞ்சாயத்து கிட்ட கேட்கறோம்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்கள வர வைக்கிறோம்.